ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை எவ்வளோ ஒரு சிறந்த நாளோ அதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான நாள், உகந்த நாள். இப்போல்லாம் பழைய பேர் செவ்வாய்க்கிழமை சொல்லி செவ்வாய்க்கிழமை எதுவுமே தொடங்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வேண்டாத நாள் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. சனிக்கிழமை போல் செவ்வாய்க்கிழமையும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே செவ்வாய்க்கிழமை அம்பிகைக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அவ்வளவு சூப்பராக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கடவுள். அவருடைய நாளில் நம்ம அவரையும் வேண்டிக்கிட்டு நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த நாளில் பண்ணால் உண்மையிலே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த வகையில் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை விசேஷம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணால் இன்னும் கூடுதல் சிறப்பு. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு பார்த்துட்டோம். அதே போல் எத்தனை செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு பார்த்தா, முதல்ல இன்னைக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை நமக்கு அமையப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 2வது செவ்வாய்க்கிழமை. அதே போல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 3வது செவ்வாய்க்கிழமை. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 4வது செவ்வாய்க்கிழமை. ஆக மொத்தம் இந்த ஆடி மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 4 செவ்வாய்க்கிழமையுமே சிறப்பான நாள், உகந்த நாள். அதே செவ்வாய்க்கிழமையில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிச்சயம் பலன் உண்டு. பொதுவாக முதல்ல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கடன் பிரச்சனை. அதாவது ஏதோ பண்ணிகிட்டே இருக்கோம், எவ்வளவோ உழைக்கிறோம், ஏதோ சேர்த்து வைக்கிறோம், கடன் அடைக்கவே முடியல. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு 2 கடன் ஆகுது, 2 கடன் அடைக்க 4 கடன் ஆகுதுன்னு இன்றைக்கி 10 இடத்துல கடன் வாங்கி இஎம்ஐ அடைக்கிறதுக்காக, பர்சனல் லோன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட கடன், கைமாத்துன்னு இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னமோ பண்ணுறோம், ஆனால் அது பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது, அவங்களோட கவலையாகவும் இருக்குது. அவங்க அத்தனை பேரும், அதாவது யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ, ரொம்ப ஜாஸ்தியாக தலையை சுற்றி பண தொல்லையாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்களோ, அவங்க அத்தனை பேரும் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் நான் சொல்கிற சில எளிய விஷயங்களை பண்ணால் நிச்சயம் அதற்கு கைமேல் பலன் இருக்கும். அதாவது இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டேன், அம்பிகைக்கும் விசேஷமானு சொல்லிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம காலண்டரை பார்த்தா எல்லாருக்கும் ராகுகாலம் தெரியும், யமகண்டம் தெரியும். ஆனால் குளிகை அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும். அதை எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலே அந்த இறந்து போனவங்களோட சடங்கு செய்கிறது, அவங்கள அங்கேருந்து இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த குளிகை நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணினா அது திரும்ப திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கெட்ட விஷயத்தை குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெட்ட நேரத்தை தான் குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது. ஆனால் நல்ல காரியத்தை குளிகை நேரத்தில் பண்ணால் என்ன, திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நல்ல காரியம். அதனால் நல்ல காரியத்தை தாராளமாக குளிகை நேரத்தில் பண்ணணும். அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ, கடன் சீக்கிரமாக அடையணுமோ, அவங்க பண்ண வேண்டியது குளிகை நேரத்தில் அவங்க யாருக்கு கடன் கொடுக்க போகிறாங்களோ, இல்லை யாருக்கு இஎம்ஐ கட்ட போகிறாங்களோ அதை அந்த நேரத்தில் பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே அந்த குளிகையோட நேரம். அந்த குளிகை நேரத்தில் நம்ம இஎம்ஐ கட்டுறது அப்படின்னா நிச்சயமாக பேங்க்கில் போய் கட்டலாம். இல்லைங்க அது இஎம்ஐயில் நான் ஆன்லைனில் தான் கட்டுவேன் அப்படின்னா அந்த 12 to 1:30 அந்த டயத்தில் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லைங்க மத்தியானத்தில் பேங்க்கில் கட்ட முடியாது, அது லஞ்ச் நேரம் ஆகிடும், நாங்கள் காலம்பரத்தில் தான் கட்டுவோம் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் கட்டணுமோ அந்த பணத்தை செவ்வாய்க்கிழமை மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே எடுத்து சாமி ரூமில் எடுத்து வச்சுருங்க. அதை அடுத்த நாள் காலம்பரை கொண்டு போயோ இல்லை மத்தியானம் 3 மணிக்கு மேலேயோ நீங்கள் கட்டினீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப குயிக்காக 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே அந்த கடனே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பலன் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த செவ்வாய்க்கிழமை 12:30 குளிகை நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும். அது மாதத்தில் 2 தான் பிரதோஷம் வரும். ஆனால் நித்திய பிரதோஷ நேரம்னே ஒரு நேரம் இருக்குது. அதாவது தினமும் மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ள பிரதோஷ காலம் தான். அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் அம்பிகைக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக அலங்காரங்களில் கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் பல கோவில்களில் 3-4:30 அது ராகுகாலம், செவ்வாய்க்கிழமை 3-4:30 ராகுகால நேரம். அந்த ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் நீங்கள் போய் கலந்துக்கணும்.
கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் அந்த துர்கா அபிஷேகத்தை பார்க்குறப்ப ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி போய் கொடுத்தா இன்னும் சிறப்பு. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவை ஒரு 100 கிராமோ இல்லை 1/4 கிலோவோ வாங்கிட்டு போய் கொடுத்தா ரொம்ப குயிக்காக அந்த கடன் அடையும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. எனவே இந்த துர்கா அபிஷேகத்துக்கு போகிறவங்க ஒரு பாலையோ இல்லது ஒரு அரிசி மாவு பாக்கெட்டோ வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுவே 3-4:30 மணி வரைக்கும் துர்கா அபிஷேகம் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4:06 அப்படிங்கிறப்ப ஒன்று அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும். அப்படி இல்லைன்னா அது முருகன் கோவிலாக இருந்ததுன்னா 4:30 மணிக்குலேருந்து 5:30 மணிக்குள்ள முருகனுக்கு சாயங்காலத்தில் அபிஷேகம் நடக்கும். அந்த முருகப்பெருமானோட அபிஷேகத்தையும் பாருங்கள். பாலையும் அரிசி மாவு வாங்கிட்டு போங்க, அரிசி மாவு துர்க்கையம்மனுக்கு கொடுத்துருங்க, பால் பாக்கெட்டை முருகப்பெருமானுக்கோ இல்லை அம்பாளுக்கோ கொடுத்து அந்த 2 அபிஷேகத்தையும் கண்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு நெய் தீபம் வாங்கி மனமுருகி துர்க்கையம்மன்ட்டையும் சரி முருகப்பெருமான்ட்டையும் சரி வேண்டிக்கிட்டா நிச்சயம் அதுக்கு பலன் இருக்கும். நான் ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன்னா, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிறந்த நாள், அங்கார பகவானுக்கு சிறந்த நாள், அடுத்து துர்க்கைக்கு சிறந்த நாள், அப்புறம் குளிகைக்கு உகந்த அந்த நேரமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இதை பண்ண சொல்கிறேன். இது வந்து முதல் வாரத்தில் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆடி செவ்வாய் நான் ஏற்கனவே 4 வாரம் இருக்குன்ட்டேன். ஸோ இந்த மாதத்தில் 28ஆம் தேதி இன்னொரு செவ்வாய்க்கிழமை வருது, அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதம் எனக்கு முடியாது, லீவு போட முடியாது, இல்லை பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னா அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பண்ணலாம். அதுவும் முடியாதுன்னு ஆகஸ்ட் 11ஆம் தேதி பண்ணலாம். ஆக மொத்தம் இந்த 4 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணால் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தேரும். அப்போ வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை ஒன்லி கடனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. செவ்வாய்க்கிழமை அங்காரகன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது மாதிரி வந்து முருகப்பெருமானையும் சொல்லிட்டேன், அம்பிகையும் சொல்லிட்டேன். பல பேருக்கு வந்து இந்த குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை பார்ப்பாங்க. அதோட இந்த ஆடி செவ்வாயில் அம்பிகைக்கும் சேர்த்து விரதமாக இருந்து இந்த நான் சொன்ன மாதிரி ராகுகால நேரத்தில் 3-4:30 அம்பிகையுடைய அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி அங்கே கொடுக்குற அந்த பால் பஞ்சாமிர்தம் கிடைச்சா அந்த தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேனை வாங்கி கொடுத்தா கூட உடனடியே சந்தான பாக்கியம் கிடைக்கும். அந்த அபிஷேகத்தை வாங்கி கொஞ்சம் கையில் சாப்பிட்டீங்கனாலே அதுக்கு கைமேல் பலன் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த நேரத்தில் வந்து விரதமாக இருந்து அம்பிகையினுடைய அபிஷேகத்தை கண்டு கழித்து அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வேண்டிட்டு வந்தால் நிச்சயம் 3-5 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அந்த ஒரு வரமும் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கைக்கு இருந்து கடவுளுக்கு பண்ண வேண்டியதையும் பண்ணணும். அதே மற்றொரு புறம் மருத்துவ ரீதியாக குடும்ப நல மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணி அந்த மகப்பேறு மருத்துவரை பார்த்து அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன குறைபாடு இருக்காங்களோ அதையும் சேர்த்து செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் இந்த 2மே ஒரே ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு இடத்துல அவங்களை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கும். அதற்காக ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை. அதெல்லாம் விட சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்குது, வில்லிவாக்கத்தில் சொர்ணாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் சுவாமி, அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம், அகத்தியருக்கு காட்சி கொடுத்து சிவபெருமான் அருள்வாளித்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம். அங்கே 5 வாரமுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே வாசலில் ஒரு புத்து கோவில் இருக்கும், புத்து நாகாத்தம்மன். அந்த நாகாத்தம்மனுக்கு பால் முட்டையெல்லாம் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்கும். அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை இல்லாட்டினா சிகப்பரளி புஷ்பத்தை அந்த அகத்தீஸ்வர சுவாமிக்கு சாத்திட்டு வேண்டிட்டு வந்தால் அவ்வளோ ஒரு பெரிய பலன் இருக்கும். ஸோ 5 வாரம் இருக்கிறதுனால முடிஞ்சவங்க சென்னையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வாரம் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க அகத்தீஸ்வரர் கோவிலுக்கும் போய் வழிபட்டால் அதற்கும் ஒரு கைமேல் பலன் இருக்கும். ஏன்னா அது அங்காரகன் வழிபட்ட கோவில், அங்காரக தோஷம் நீங்க பெற்ற கோவில் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய்க்கிழமை கோவிலே சொல்லுவாங்க. அந்த செவ்வாய்க்கிழமையில் அங்கே போனாலும் உங்களுக்கு பலன் இருக்கும். ஆக மொத்தம் இந்த திருமண தடை, மகப்பேறு இல்லாதவங்க, கடன் பிரச்சனைக்கு உள்ளவங்க, அவங்க 3 பேரும் இந்த செவ்வாய்க்கிழமையில் விரதமாக இருந்து இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.